பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 36ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார். இந்த வேத வசனத்தை அசிரிய ராஜா ராப்சாக் என்கிறவன் தேவ ஜனங்களை பார்த்து சொல்லுகிறான். எசேக்கியா ராஜா ஆட்சி செய்த காலத்தில் இந்த அசிரிய ராஜா என்ன செய்கிறான்? தேவ ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய வருகிறான். வரும்போது இந்த எசேக்கியா ராஜா தேவ ஜனங்களை பார்த்து சொல்கிறான், நீங்கள் பயப்பட வேண்டாம், கர்த்தர் நம்மை நிச்சயமாக தப்புவிப்பார் என்று சொல்லி இந்த ஜனங்களை போதித்து ஜனங்களை உற்சாகப்படுத்தி இருந்தான். ஆனால் இந்த அசிரிய ராஜா சொல்கிறான், கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார், இந்த நகரம் அசிரிய ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான், அதற்கு இடம் கொடாதிருங்கள் என்று ராஜா சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த ராப்சாக் என்கிற அந்த அதிகாரி அசிரிய ராஜாவுடைய வார்த்தைகளை சொல்லுகிறான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம் ஆராதிக்கிற தெய்வம் சர்வ வல்லமையுள்ள தேவன். இந்த ராப்சாக் சொன்ன வார்த்தையின்படி அவன் எப்படியாவது தேவ ஜனங்களை கர்த்தரை நம்ப பண்ணின அந்த எசேக்கியா ராஜாவை விட்டு விலக்க வேண்டும் என்று சொல்லி அவன் பல திட்டங்களை போடுகிறான். ஆனால் கர்த்தருடைய வல்லமை எசேக்கியா ராஜாவின் மேல் இருந்தபடினால் அந்த எசேக்கியா ராஜா போதித்தான், நிச்சயமாக கர்த்தர் நம்மை இந்த அசிரிய ராஜாவுடைய கைக்கு தப்புவிப்பார் என்று சொல்லி அவன் போதித்தான். இந்த 37ஆம் அதிகாரம் 38ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ஜனங்களை அந்த அசிரிய ராஜாவுடைய கைக்கு தப்புவித்தார். இன்றைக்கும் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தர் நம்மை நிச்சயமாக தப்புவிப்பார். ஆமென். பலவிதமான கஷ்டங்கள், நெருக்கங்கள், போராட்டங்கள், நிந்தனையோடு கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கவலைப்படாதிருங்கள், கர்த்தர் உங்களை நிச்சயமாக தப்புவிப்பார். அல்லேலூயா. பாபிலோன் தேசத்தில் சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ எரிகிற அக்கினி ஜுவாலைக்கு முன்னாடி நிற்கிறாங்க. அந்த நேபுகாத் ராஜா சொல்கிறான், ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், கர்த்தரை மறுதலித்து விடுங்கள், நான் வைத்திருக்கிற பொற்சிலையை வணங்குங்கள் என்று சொல்லுகிறான். ஆனால் இந்த சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ சொன்ன காரியம் தெரியுமா? நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் எங்களை தப்புவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை அவர் எங்கள் தப்புவிக்காவிட்டாலும் பரவாயில்ல, நீ வைத்திருக்கிற பொற்சிலை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள். ஆமென். அந்த அக்கினிக்கு முன்னால் எரிகிற அக்கினி 7 மடங்கு சூட்டப்பட்ட அந்த அக்கினி ஜுவாலைக்கு முன்னால் நின்று, நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் எங்களை தப்புவிக்க வல்லமை உள்ளவர் என்று சொல்லி அந்த உறுதியாய் சொன்னது போல, இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நிச்சயமாக உங்களை தப்புவிப்பார். இந்த சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோவை எரிகிற அக்கினி ஜுவாலை தூக்கி போடுறாங்க. அந்த அக்கினியால் இந்த சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோவை சுட்டரிக்க முடியலை. அக்கினியினால் அவங்க ஒரு சேதம் ஏற்படலை, முடி கூட கருகாமல் அவங்க அப்படியே இருக்கிறாங்க. ராஜா உற்று கவனிக்கிறான், அக்கினியில் 3 இரலாம் போட்டோம், 4வது நபர் ஒரு ஆள் உலாவி கொண்டிருக்கிறார், அந்த 4வது அந்த ஆளின் சாயல் தேவ சாயலாக இருக்கிறதுன்னு சொல்லி அந்த ராஜா கூப்பிட்றான். ஜீவனுள்ள தாசன்மாரே வெளியே வாருங்கள்னு சொல்லும்போது சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ வெளியே வர்றாங்க. வெளியே வரும்போது பாருங்கள், அவங்க வஸ்திரம் எரிந்து போகலை, முடி கூட கருகி போகலை. அவங்க அப்படியே எப்படி போட்டாங்களோ அப்படியே அந்த தீயிலேருந்து வெளியே வர்றாங்க. ஹல்லேலூயா. விடுவிக்கப்பட்டவர்களாக வெளியே வர்றாங்க. இன்றைக்கு இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையில் அக்கினியைப் போல பாடுகள், வேதனைகள், கடன் பாரங்கள், துன்பங்கள், துயரங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் தவித்து கொண்டிருக்கலாம். கவலைப்படாதிருங்கள், கர்த்தர் உங்களை நிச்சயமாக தப்புவிப்பார். இந்த சூழ்நிலையிலிருந்து, இந்த பிரச்சனையிலிருந்து, இந்த கடன் பாரத்திலிருந்து, இந்த கஷ்டத்திலிருந்து, இந்த நெருக்கத்திலிருந்து, இந்த வியாதியிலிருந்து நிச்சயமாக ஆண்டவர் உங்களை தப்புவித்து உங்களை ஆஸ்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். ஆமென். தானியேலை சிங்கக்கபியில் தூக்கி போட்டாங்க. சிங்கங்களால் தானியேலை ஒன்றும் செய்ய முடியல. ஆமென். சிங்கத்தின் வாய்க்கு ஆண்டவர் தானியேலை தப்புவித்தார். அல்லேலூயா. தானியேல் கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழ்ந்தவர், உண்மையாய் வாழ்ந்த தேவ மனுஷன். தினமும் 3 வேளை தேவ சமூகத்தில் போய் ஜெபிக்கிற தானியேலை ராஜா சிங்கக்கபியில் தூக்கி போட்டான். சிங்கங்கள் தானியேலை சேதப்படுத்தலை. சிங்கத்தின் வாய்க்கு ஆண்டவர் தானியேலை தப்புவித்தது போல, இன்றைக்கு இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை ஆண்டவர் தப்புவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை நிச்சயமாக தப்புவிப்பார். இந்த வசனத்தின்படி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். எல்லா சூழ்நிலைகளும் மாறப்போகிறது, நெருக்கங்கள் மாறப்போகிறது, வியாதிகள் மாறப்போகிறது, கடன் சுமைகள் மாறப்போகிறது. இன்றைக்கு இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் விசுவாசியுங்கள். அல்லேலூயா. இந்த எசேக்கியா ராஜா சொன்னது போல, கர்த்தரை நம்புங்கள், அவர் உங்களை ஆஸ்வதிப்பார், அவர் உங்களை உயர்த்துவார். நிச்சயமாக
கர்த்தர் உங்களை தப்புவிப்பார். அல்லேலூயா. தப்புவித்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இரக்கமுள்ள இயேசுவே, இந்த காலை நேரத்தில் நிறைய வார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தர் ஆஸ்வதிங்க. கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார். இந்த வார்த்தையின்படி நிறைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆஸ்வதித்து பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்களை யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமேன்.